குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நெஞ்சோடு புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் வேசியர்த்தம் கண்வளையில் சிக்கி மிக அங்காடி நாய் போல் அலைந்தனையே நெஞ்சமே. தேசிகன் அப்படின்னா சிவபெருமான், வேசியர் அப்படின்னா விலை மகளிர், அங்காடி அப்படின்னா கடை தெரு. என் உள்ளமே திருச்செங்காட்டில் நடனம் ஆடும் சிவபெருமானை வணங்காமல் மண்ணையும் பொன்னையும் நிலையானவை போல் காட்டி அவற்றை ஈட்டுவதற்கும் பொய் மாய இருளை மெய்யுணர்வு போல் காட்டி தம் கண்களை காட்டி மயக்கும் விலை மகளிர் வீசும் கண் வலையில் அகப்பட்டும் கடைத்தெருவில் அங்கும் இங்கும் அலைகின்ற நாய் போன்று அலைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. புட்பாசன அணையில் பொற்பட்டு மெத்தையின் மேல் ஒப்பா அணிந்த பணியோடானி நீங்காமல் இப்பாய் கிடத்தி இயமனுயிர் கொள்ளும் உன்னே முப்பாழை போற்ற முயங்கிலேயே நெஞ்சமே. புட்பாசன அணை அப்படின்னா மலர்கள் பரப்பிய கட்டில், முயங்கிலேயே அப்படின்னா முயற்சி செய்யவில்லையே. என் உள்ளமே மலர்கள் பரப்பிய கட்டிலில் அழகான பட்டு மெத்தையின் மீது அழகாக அணிந்த அணிகலனுடன் நிலை நீங்காமல் அத்தகைய உடலை பாயலில் கிடத்தி இயமன் உயிர் கொண்டு செல்வதற்கு முன் முப்பாழின் முதல்வனான இறைவனை நீ வணங்க முயற்சி செய்யவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. முப்பாழும் பாழாய் முதற்பாழ் வெறும் பாழாய் அப்பாழு கப்பால் நின்றாடும் அதை போற்றாமல் இப்பாழாம் வாழ்வை நம்பி ஏற்றவர்க்கு ஒன்று ஈயாமல் பாழாய் வந்த வினை சூழ்ந்தனையே நெஞ்சமே. முப்பால் அப்படின்னா பிரகிருதி, சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற 3 வகையான மாயைகள். ஈயாமல் அப்படின்னா கொடுக்காமல். என் உள்ளமே பிரகிருதி, சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற 3ம் பாழாக இவற்றுக்கெல்லாம் காரணமான மாயை செயல்படாமல் நிற்க அந்த பாழுக்கு அப்பால் உள்ள அறிவு வெளியில் நிலைத்து நின்று இன்பக் கூத்தாடுகின்ற இறைவனை வழிபடாமல் இந்த நிலையற்ற வாழ்வை நிலையானது என்று எண்ணி வருந்தி வந்து யாசித்தவருக்கு ஒன்றையும் கொடுக்காமல் இவ்வுலக இன்பத்தில் ஆழ்ந்து அவ்வப்போது வந்த தீவினைகளுக்கு ஆட்பட்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. அன்னம் பகிர்ந்திங்கு அலைந்தோர் குதவி செய்யும் சென்மம் எடுத்தும் சிவனருளை போற்றாமல் பொன்னும் மனையும் எழில் பூவையரும் வாழ்வும் இவை இன்னும் சதமாக எண்ணினையே நெஞ்சமே. அலைந்தோர் அப்படின்னா ஆதரவு அற்றோர், சென்மம் அப்படின்னா பிறப்பு, எழில் பூவையர் அப்படின்னா அழகான பெண்கள், சதமாக அப்படின்னா நிலைத்தவையாக என் உள்ளமே இவ்வுலக உணவை பங்கிட்டு ஆதரவு அற்றவர்களுக்கு உதவும் மனித பிறவி எடுத்தும் சிவனடியார்களுக்கு உதவி இறைவனின் அருளுக்கு பாத்திரம் ஆகாமல் பொன்னையும் மண்ணையும் அழகான பெண்கள் தரும் இன்பத்தையும் நிலையானவை என நினைத்தாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. முன் தொடர்பில் செய்த முறைமையால் வந்த செல்வம் இற்றை நாள் பெற்றோம் என்று எண்ணாது பாழ் மனமே அற்றவர்க்கு ஈயாமல் அரண்பூசை ஓராமல் கற்றவர்க்கும் ஈயாமல் கண்மறந்து விட்டனையே. முறைமை அப்படின்னா நல்வினை, இற்றை நாள் அப்படின்னா இப்பிறவியில், அற்றவர் அப்படின்னா பொருள் இல்லாதவர், அரண்பூசை ஓராமல் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யாமல், ஈயாமல் அப்படின்னா வழங்காமல் என் உள்ளமே முற்பிறவியில் செய்த நல்வினையின் பயனால் விதியால் வந்த பொருளையே இப்பிறவியிலே அடைந்துள்ளோம் என்று எண்ணாமல் இல்லாதவர்க்கும் வழங்காமல் சிவ வழிபாடும் செய்யாமல் கற்றவருக்கும் தராமல் மறைந்து வாழ்கின்றாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. மாணிக்க முத்து வைர பணிபூண்டு ஆணிப்பொன் சிங்காசனத்தில் இருந்தாலும் காணித்துடலை நமன் கட்டி
கட்டியே கைப்பிடித்தால் காணி பொன் கூட வர காண்கிலமே நெஞ்சமே. பூண்டு அப்படின்னா அணிந்து, ஆணி பொன் அப்படின்னா உயர்ந்த பொன், சிங்காதனம் அப்படின்னா அரியணை, காணித்து அப்படின்னா குறி கொண்டு, நமன் அப்படின்னா யமன், காணி பொன் அப்படின்னா சிறிதளவு பொன். என் உள்ளமே மணி முத்து வைரம் என்பவற்றால் ஆன அணிகலன்களையே அணிந்து உயர்ந்த பொன்னால் ஆன அரியணையில் வீற்றிருந்தாலும் யமன் நம் உடலை குறிக்கொண்டு உயிரை பறித்து சென்றால் அப்போது சிறிதளவான பொன் கூட நம்முடன் வராது. அவற்றால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். நம்ம பார்க்க போற பாடல் 7வது பாடல். கற்கட்டி மோதிரனர் கடுக்கன் அரை ஞான் பூண்டு திக்கெட்டும் போற்ற திசை கொடுத்தரானாலும் பற்கிட்ட யமனுயிர் பந்தாடும் வேளையிலே கைச்சட்டங் கூட வர காண்கிலமே நெஞ்சமே. அரைஞான் அப்படின்னா இடுப்பு கயிறு, பூண்டு அப்படின்னா அணிந்து, திக்கு அப்படின்னா திசை, கைச்சட்டம் அப்படின்னா கணக்கு எழுதப்பட்ட ஓலை. என் உள்ளமே மணி இழைத்த மோதிரங்களையும் அழகான கடுக்கனையும் பொன்னால் ஆன இடுப்பு கயிற்றையும் அணிந்து எல்லா திசையில் உள்ளவரும் போற்ற எத்திசைக்கும் மேற்பட்டவராயினும் பற்கள் கிட்டும் போது உயிரை யமன் பந்தினை போல் கொண்டு செல்லும் போது கணக்கு எழுதப்பட்ட ஓர் ஓலையும் அவருடன் கூட வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. முன்னம் நீ செய்த தவம் முப்பாலும் சேருமன்றி பொன்னும் பனித்திகழும் பூவையும் அங்கே வருமோ தன்னை சதமாக சர்க்குருவை போற்றாமல் கண்ணற்ற அந்தகன் போல் காட்சியற்றாய் நெஞ்சமே. முன்னம் அப்படின்னா முற்பிறவியில், பூவை அப்படின்னா பெண், சதம் அப்படின்னா உற்ற துணை, சர்க்குரு அப்படின்னா மெய்குரு, அந்தகன் அப்படின்னா குருடன். என் உள்ளமே முற்பிறவியிலே நீ செய்த தவத்தின் பயனானது மட்டுமே 3 பிறவிகளில் உன்னை அடைந்து பயன் அளிக்குமே அன்றி நீ உறுதி பொருளாய் பற்றி கிடக்கும் பொன் முதலியவையும் அணிகள் அணிந்திருக்கும் பெண்களும் வருவதுண்டோ? உன்னையே உனக்கு உற்ற துணையாக கொண்டு உண்மை அறிவை அறிவுறுத்தும் ஆசிரியரை போற்றாமல் கண் இல்லாத குருடனை போல் காட்சி இல்லாதவன் ஆனாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. பையரவும் பூண்ட பரமர் திருப்பொற்றாலை துய்ய மலர் பறித்த தொழுது வணங்காமல் கையில் அணி வளையும் காலில் இடும் பாடகமும் மெய்யென்று இருமாந்து விட்டனையே நெஞ்சமே. பையரவம் அப்படின்னா படம் எடுத்து ஆடும் பாம்பு, பரமர் அப்படின்னா சிவபெருமான், பொற்றால் அப்படின்னா பொன் அடிகள், துய்ய மலர் அப்படின்னா தூய்மையான மலர், தொழுது அப்படின்னா வணங்கி, வளை அப்படின்னா வளையல், பாடகம் அப்படின்னா பெண்கள் காலில் அணியும் ஒரு வகை அணிகலன், மெய் அப்படின்னா உண்மை, இருமாந்து அப்படின்னா ஆணவம் கொண்டு என் உள்ளமே படமெடுத்து ஆடும் பாம்பை அணியாக அணிந்த சிவபெருமானின் பொன் அடிகளை தூய்மையான மலரை பறித்து வணங்கி வழிபாடு செய்யாமல் பெண்களின் கையில் அணிகின்ற வளையல்களையும் காலில் அணியும் பாடகங்களையும் கண்டு அப்பெண்களே உறுதி தரும் பொருள் என்றும் மயங்கி பெரிதும் ஆணவம் கொண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. மாதுக்கொரு பாகம் வைத்தவரன் பொன் தாளை போதுக்கொரு போதும் போற்றி வருந்தாமல் வாதுக்கு தேடி இந்த மண்ணில் புதைத்து வைத்தே ஏதுக்கு போக நீ எண்ணினையே நெஞ்சமே. மாது அப்படின்னா உமாதேவியார், அரண் அப்படின்னா சிவபெருமான், போதுக்கொரு போதும் அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு பொழுதேனும், வாது அப்படின்னா வம்பு, ஏதுக்கு அப்படின்னா எத்தகைய நிலைக்கு, எண்ணினையே நெஞ்சமே அப்படின்னா நினைத்தாயே உள்ளமே அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே உமாதேவியாருக்கு தன் உடலில் ஒரு பாகத்தை வழங்கிய சிவபெருமானின் அழகிய திருவடிகளை ஒரு நாளுக்கு ஒரு பொழுதேனும் போற்றி வருந்தி பேரின்ப பெருவாழ்வு அடைவதை கைவிட்டு வம்பிலே சம்பாதித்து பொருளை மண்ணில் புதைத்து வைத்து
இத்தகைய நிலையை நீ அடைய எண்ணினாய் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 11. அஞ்சருளை போற்றி 5 புலனை துறக்க நெஞ்சே உனக்கு நினைவு நான் சொல்லுகிறேன், வஞ்சகத்தை நீக்கி மறுநினைவு வாராமல் செஞ்சரணத்தானை சிந்தை செய்வாய் நெஞ்சமே. அஞ்சருள் அப்படின்னா ஐவகை சக்திகள், செஞ்சரணத்தான் அப்படின்னா சிவந்த அடிகளை உடைய சிவபெருமான், சிந்தை செய்வாய் அப்படின்னா நினைத்திருப்பாயாக அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே ஐவகை சக்திகளையும் வணங்கி சுவை முதலான ஐம்புல ஆசையை ஒழித்திட என் உள்ளமே உனக்கு நான் சொல்வேன் கேட்பாயாக. முதலில் உன் வஞ்சகத்தை விட்டு பிற பொருள்கள் உன்னுள் தோன்றாதபடி பாதுகாத்த சிவந்த அடிகளை உடைய சிவபெருமானை இடையறாமல் நினைத்திருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. அற்புதமாய் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி சிம்பொன் உடைமை பெருவாழ்வை நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போலானேனே. ஆவி அப்படின்னா உயிர், சர்க்குரு அப்படின்னா நல்ல குரு, சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. என் உள்ளமே வியக்கும் முறையிலே இந்த உடலில் உயிர் அடங்குவதற்கு முன் நல்ல குருவை வணங்கி அவரது திருவருளால் தவ ஒழுக்கம் மேற்கொண்டு வாழ்வு வாழாமல் மீண்டும் பிறப்பதற்கு காரணமான செம்பொன்னும் மற்றவையும் என்பனவற்றால் அமையும் இந்த வாழ்வையே பெரிதாக எண்ணி பாம்பின் வாயிலே சிக்கிய தவளை போலானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். நம்ம பார்க்க போற பாடல் 13வது பாடல். உற்றார் ஆர், பெற்றார் ஆர், உடன்பிறப்பு ஆர், பிள்ளைகள் ஆர், மற்றார் இருந்தால் என் மாளும் போது உதவுவரோ, கற்றா இழந்த இளம் கன்றது போலே உருகி சிற்றாகி சிற்றின்பம் சேர்ந்தனையே நெஞ்சமே. உற்றார் அப்படின்னா உறவினர், ஆர் அப்படின்னா யார், மாளும் போது அப்படின்னா இறக்கும் போது, கற்றா அப்படின்னா தாய் பசு. என் உள்ளமே நம் உறவினர் யார், உடன் பிறந்தவர் என்பவர் யார், பிள்ளைகள் என்பவர் யார், இவர்களும் இவர்களை போன்ற மற்றவரும் இருந்தாலும் பயன் என்ன? நாம் இறக்கும் போது இவர்கள் துணையாக வருவரோ? தாய் பசுவை இழந்த கன்றை போல் இவர் மறையும் போது மனம் உருகி சிறுமை அடைந்து இவர்களுடன் வாழும் சிற்றின்பத்தை விரும்பினாயே அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. வீடிருக்க தாயிருக்க வேண்டும் மனையால் இருக்க, வீடிருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தாமிருக்க, மாடிருக்க கன்றிருக்க வைத்து பொருளிருக்க, கூடியிருக்க நீ போன கோலம் என்ன கோலமே. மனையால் அப்படின்னா மனைவி, பீடு அப்படின்னா பெருமை, ஊன் அப்படின்னா உணவு. என் உள்ளமே நீ கட்டிய வீடு இருக்கவும், உன் அன்னை இருக்கவும், உனக்கு வேண்டியதை செய்து தரும் மனைவி இருக்கவும், உன் பெருமைகள் யாவும் இருக்கவும், நீ உண்ணும் உணவு இருக்கவும், உன் பிள்ளைகள் இருக்கவும், உனக்கான மாடுகள் இருக்கவும், அவற்றின் கன்றுகள் இருக்கவும், பிற்காலத்துக்கு உதவும் என்று நீ தேடி வைத்த பொருள் இருக்கவும், நீ உடல் வாடாதிருக்கவும், நீ மட்டும் இவற்றையெல்லாம் விட்டு சென்ற கோலம் என்ன கோலமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. சந்தனமும் குங்குமமும் சாந்தும் பரிமளமும் விந்தைகளாக பூசி மிகு வேடிக்கை ஒய்யார கந்தமலர் சூடுகின்ற கன்னியரும் தாமிருக்க எந்த வகை போனாயென்றெண்ணிலையே நெஞ்சமே. விந்தை அப்படின்னா வியப்பு, கந்த மலர் அப்படின்னா நறுமணம் வீசும் மலர், கன்னியர் அப்படின்னா பெண்கள். என் உள்ளமே சந்தனம் குங்குமம் சாந்து முதலிய நறுமணம் கமழும் பொருள்கள் வியப்பு உண்டாக உடலில் அணிந்து கொண்டு மிகவும் வேடிக்கையாக மனம் வீசும் மலர்களையும் சூடும் உன்னை தம் வசப்படுத்தும் பெண்களும் இருக்கவும், எவ்வாறு அவர்களை மறந்து போனாய் என்பதை நீ ஆராய்ந்து பார்க்கவில்லையே
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 16. காற்று துருத்தி கடிய வினைக்குள்ளான ஊற்றை சடலத்தை ஒன்றென்று இருமாந்து பார்த்திறங்கி அன்னம் பசித்தோர்க்கு ஈயாமல் ஆற்று வெள்ளம் போலே அலாவினையே நெஞ்சமே. கடிய வினை அப்படின்னா தீவினை, ஊற்றை சடலம் அப்படின்னா உடல், இருமாந்து அப்படின்னா ஆணவம் கொண்டு, அன்னம் அப்படின்னா உணவு, அலாவினையே அப்படின்னா கலந்தாயே அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே காற்று துருத்தி போன்றதும் தீவினையில் சிக்கியதும் அழுக்கு நிறைந்ததுவுமான இந்த அற்ப உடலை நிலையானது என்று எண்ணி ஆணவம் கொண்டு உன் அயலவரை பார்த்து அவர்கள் பசித்திருக்கும் போது அதனை எண்ணி உணவு தராமல் ஆற்று வெள்ளம் எங்கும் பரவுவதை போல் ஆசையில் இவ்வுலகத்தில் எங்கும் கலந்தாயே அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. நீர்க்குமிழி வாழ்வை நம்பி நிச்சயம் என்று எண்ணி பாக்களவாம் அன்னம் பசித்தோர்க்கு அழியாமல் போர்க்குள் யமதூதன் பிடித்தெழுக்கும் அப்போது ஆர்ப்படுவார் என்றே அறிந்திலையே நெஞ்சமே. ஆர்ப்படுவார் அப்படின்னா யார் அனுபவிப்பார் அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே நீர் குமிழி விரைந்து அழிவதே போன்று அழியும் இவ்வுடலால் வாழ்க்கையை நிலையானது என்று எண்ணி பாக்கு போன்ற சிறிது உணவையும் பசித்தவர்களுக்கு அளிக்காமல் வாழ்கின்றாய். நீ மரணத்துடன் போராடும் போது யமதூதன் பிடித்து இழுக்கும் அப்போது அவர் இயற்றும் துன்பத்தை எல்லாம் நீ படுவதே அல்லாமல் வேறு எவர் அனுபவிப்பார்? நீ இதனை அறியவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. சின்னம் சிறு நுதலால் செய்த பல வினையால் முன் அந்த மார்பில் முளைத்த சிலந்தி விம்மி வண்ணம் தளதளப்ப மயங்கி வலைக்குள்ளாகி அன்னம் பகிர்ந்துண்ண அறிந்திலையே நெஞ்சமே. சின்னம் சிறு நுதலால் அப்படின்னா சிறிய நெற்றியை உடைய பெண், அன்னம் அப்படின்னா உணவு. என் உள்ளமே நீ முற்பிறவியில் செய்த பல்வேறு தீவினைகளின் பயனாக சிறிய நெற்றியை உடைய பெண்ணின் மார்பிலே தோன்றிய சிலந்தி போன்ற கொங்கைகளை பருத்து விம்மி தம் நிறத்தால் தளதள என்று தோன்றிட அவற்றை கண்டு மயங்கி காம வலையில் சிக்கி கொண்டதால் அவளுடன் நன்கு வாழ்வதற்காக சிறியவனாய் பசித்து வருபவர்க்கு உணவு வழங்க அறிந்திலையே என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 19வது பாடல். ஓட்டை துருத்தியை உடையும் புழு கூட்டை ஆட்டும் சிவசுத்தர் அருளை மிக போற்றியே வீட்டை திறந்து வெளியை ஒளியால் அழைத்து காட்டும் பொருளிதென்று கருதிலையே நெஞ்சமே. ஓட்டை துருத்தி, உடையும் புழு கூடு இதெல்லாமே உடலுடைய வேறு பெயர்கள் தாங்க. என் உள்ளமே துளை கொண்ட துருத்தியை போன்றதும் உடைந்து அழியும் புழு கூடு போன்றதும் ஆன இவ்வுடலை உன் வினைக்கு ஏற்ப இயக்கும் சிவபெருமானின் திருவருளை பெரிதும் போற்றி பேரின்பம் அளிக்கும் வீடு பேற்றின் கதவை திறந்து நமக்குள் அறிவு வெளியை வரவழைத்து அந்த திருவருளாகிய ஒளியால் காட்டுவதற்கு கருவியான சிறந்த ஒரு பொருள் என நீ அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. உன் பொதிந்த காயம் உழைந்த புழு கூட்டை தான் சுமந்ததல்லால் நீ சர்க்குருவை போற்றாமல் கான் பறந்த வெள்ளம் கரை பொருள கண்டேகி மீன் பறந்தார் போலே விசாரமுற்றாய் நெஞ்சமே. உன் பொதிந்த காயம் அப்படின்னா தசையால் கட்டப்பட்ட உடல், புழு கூடு அப்படின்னாலும் உடல் தான், கான் அப்படின்னா காடு, விசாரம் அப்படின்னா கவலை. என் உள்ளமே தசையால் கட்டப்பட்ட புழுக்கள் நெளிகின்ற இந்த உடலாகிய கூட்டை வீணே சுமந்து திரிவதல்லால் இந்த உடலால் ஆன பயனை அடைவதற்காக ஞான ஆசிரியனை அடைந்து வழிபாடு செய்து உய்யாமல் காட்டில் பறந்த வெள்ளமானது கரை புரண்டு ஓடுவதை கண்டு மகிழ்ந்து அதனுள் புகுந்து மீன்
மீன்கள் பரவி சென்று வெள்ளம் பற்றிய பின் காட்டில் அகப்பட்டு கொண்டு வருந்துவதைப் போல ஆசை வெள்ளத்துள் புகுந்து பெரும் கவலைப்பட்டாய், இது ஏனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 21. உடகை ஒருக்கி உயிரை அடைத்து வைத்த சடக்கை சதமென்று சார்ந்தங்கிருமாந்தை உடக்கை தகர்த்தே உயிரை யமன் கொள்கையிலே அடக்கமாய் வைத்த பொருளங்கு வரமாட்டாதே. உடக்கை அப்படின்னா திருகாணி, ஒருக்கி அப்படின்னா திருகி, சடக்கை அப்படின்னா உடல், சதம் அப்படின்னா நிலையானது, இருமாந்தை அப்படின்னா பெருமை அடைந்தாய். உள்ளமே வாயு என்ற திருகாணியை திருகி உயிர் வெளியே போகாதபடி அடைத்து வைக்கப்பட்டுள்ள சடமான இவ்வுடலை நிலையானது என்று எண்ணி அதை சார்ந்து பெருமையடைந்தாய். அந்த திருகாணியை உடைத்து உயிரை யமன் எடுத்து கொண்டு செல்லும் போது உடலை பாதுகாப்பதற்காக தேடி வைத்த அறம் செய்யாமல் மறைத்து வைத்த செல்வம் யமனின் உலகத்துக்கு வந்து உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. தித்திக்கும் தேனை தெவிட்டாத தெல்லமுதை முத்திக்கு வித்தான முப்பாழை போற்றாமல் பற்றி பிடித்தியமன் பாசத்தால் கட்டும் வண்ணம் சுற்றியிருக்கும் வினை சூழ்ந்தனையே நெஞ்சமே. வித்து அப்படின்னா விதை, முத்தி அப்படின்னா வீடு பேரு. என் உள்ளமே நினைக்கும் போதெல்லாம் இனிக்கின்ற தேன் போன்றதும் உண்ணத் தெவிட்டாத அமிழ்தம் போன்றதும் ஆகிய வீடு பேற்றுக்கு விதையான மூவகை மாயைக்கும் அப்பால் விளங்கும் இறைவனை வணங்காமல் இயமன் பற்றி பாசக்கயிற்றால் கட்டிக்கொண்டு செல்லும் போது உன்னை சுற்றி கொண்டிருக்கும் தீ வினைகளையே செய்தாயே, இனி என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. அஞ்செழுத்தாய் எட்டெழுத்தாய் 51 அட்சரமாய் பிஞ்செழுத்தாய் நின்ற பெருமானை போற்றாமல் வஞ்சகமாயுற்ற முளை மாதர் வலைக்குள்ளாகி பஞ்சரித்த தேடி பாழுக்கிரைத்தோமே. மாதர் அப்படின்னா பெண்கள், பஞ்சரித்து அப்படின்னா கொஞ்சி பேசி, என் உள்ளமே திருவைந்தெழுத்தாகவும் 8 எழுத்தாகவும் 51 எழுத்துக்களாகவும் எழுத்தாகவும் திகழும் இறைவனை வணங்காமல் வஞ்சகம் நிறைந்த கொங்கைகளை உடைய பெண்களின் ஆசை வலைக்குள் சிக்கி கொஞ்சி பேசி நம் வாழ்நாளை வீணாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. கருகு கொன்றை தும்பையும் புலியும் சூடுகின்ற சொக்கர் திருத்தாலை தொழுது வணங்காமல் மக்கள் பெண்டிர் சுற்றமுடன் வாழ்வை மிக நம்பி அன்பாய் எக்காலமும் உண்டு என்று எண்ணினையே நெஞ்சமே. அக்கு அப்படின்னா உருத்ராட்ச மாலை, அருகு அப்படின்னா அருகம்புல், அம்புலி அப்படின்னா பிறைச்சந்திரன், தொழுது அப்படின்னா வணங்கி, மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், பெண்டிதர் அப்படின்னா மனைவியர், சுற்றம் அப்படின்னா உறவினர். என் உள்ளமே ருத்ராட்ச மாலை, அருகம்புல், கொன்றை மலர் மாலை, தும்பை பூ, பிறைச்சந்திரன் என்பனவற்றை சூடும் சொக்கரின் அழகான திருவடிகளை வணங்காமல் பிள்ளைகள், மனைவி, உறவினர் என்னும் இவர்களுடன் கூடி வாழும் வாழ்வை நம்பி இந்த வாழ்க்கையே எப்போதும் நிலைத்திருக்கும் என்று நினைத்தாயே, உன் மடமைதான் என்னே அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 25வது பாடல். ஆண்ட குருவின் அருளை மிக போற்றி வேண்டும் கைலாய வீட்டு வழி பாராமல் பூண்ட குழல் மாது நல்லார் பொய்மாய்கைக்குள்ளாகி தூண்டில் அகப்பட்டு துடிக்கெண்டை ஆனேனே. ஆண்ட அப்படின்னா கொண்ட, குழல் அப்படின்னா கூந்தல், மாது அப்படின்னா பெண், என்னை தானே விரும்பி வந்து ஆட்கொண்ட குருவின் அருளை பெரிதும் பேணி எனது உயிர் வேண்டுகின்ற கைலாய வீட்டுலக வழியை ஆராயாமல் கூந்தலை உடைய பெண்களின் வெறும் பொய்யான மாயையில் சிக்கி தூண்டிலில் வைக்கப்பட்ட இரையை உண்ணச் சென்று துன்பத்தில் சிக்கிக்கொண்ட கெண்டை மீன் போல ஆனேனே
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26. ஏனி பழுவாம் இருளை அறுத்தால முற்றும் பேணித் தொழும் கையிலை பேறு பெற மாட்டாமல் காணவரும் பொருளாய் கண்கலக்கப்பட்டடியேன் ஆணியற்ற மாமரம் போல் ஆகினனே நெஞ்சமே. ஏனி பழு அப்படின்னா ஏனியின் படி, இருள் அப்படின்னா அறியாமை என்னும் குற்றம், ஆணி அப்படின்னா ஆணிவேர். என் உள்ளமே நம் இருள் குற்றத்தை நீக்கி நம்மை ஆட்கொள்வதற்கு நம் குரு உரைத்தவை வீட்டுலகில் ஏறுவதற்கு முழுவதும் ஏனியின் படி போன்றவையே ஆகும். யான் அவற்றை பேணி தேவர்களும் வணங்கும் கைலாயமான அந்த வீட்டுலகில் ஏறி பேரின்பம் என்ற பேற்றை பெற இயலாது. அந்த வீடு பேறு இப்போது காண்பதற்கு அரிய பொருளானது. எனவே ஆணிவேரற்று மாமரம் போன்று வீழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. கோத்து பிரகாசம் கொண்டுருகி அண்டமெல்லாம் காத்தபடியே கைலாயம் சேராமல் வேற்றுருவப்பட்டடியேன் வெள்ளம் போல் உள்ளுருகி ஏற்றுங் கழுவில் இருந்த பிணம் ஆனேனே. பிரகாசம் அப்படின்னா அருள் ஒளி, அண்டம் அப்படின்னா உலகம், கழுவில் அப்படின்னா கழுமரத்தில் இறைவன் தன் அருள் ஒளியில் அனைத்து உயிரையும் கோர்த்து அந்த உயிர்களையெல்லாம் பாதுகாத்து நானும் அனைத்து உயிர்களையும் காக்கும் அருள் நெறியினால் வீட்டுலகம் பெறாமல் யானந்த அருள் நெறிக்கு மாறுபடும் விருப்பம் உடையவனாய் துன்பத்தினால் மனம் உருகி குற்றம் செய்தவரை ஏற்றும் கழுமரத்தில் உயிர் போன பின்னரும் இருக்கின்ற பிணம் போல் இருக்கின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. நிலைவிட்டு உடலை உயிர் நீங்கி அகலும் முன்னே சிலை தொட்ட வேட நெச்சில் தின்றானை சேராமல் வலைப்பட்டு உழழுகின்ற மான் போல் பரிதவித்து தலைக்கெட்ட நூலது போல் தட்டழிந்தாய் நெஞ்சமே. சிலை அப்படின்னா வில், வேடன் அப்படின்னா கண்ணப்ப நாயனார், உழழுகின்ற அப்படின்னா வருந்துகின்ற, தலைக்கெட்ட நூல்முனை அப்படின்னா அகப்படாத நூல். என் உள்ளமே உடலை விட்டு உயிரானது நீங்கும் முன்னர் வில்லை உடைய கண்ணப்ப நாயனார் எச்சிலை விரும்பி உண்ட இறைவனை அடையாமல் வலையில் சிக்கி வருந்துகின்ற மான் போல் கலங்கி முனை அகப்படாத நூலை போல் அலைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. முடிக்கு மயிர் பொல்லா முழு குரம்பை மின்னாரின் இடைக்கும் நடைக்கும் இதம் கொண்ட வார்த்தை சொல்லி அடிக்கொண்டு தில்லை வனத்தயனே நாயனையின் விடக்கை இழந்த மிருகமது வானேனே. மின்னாரின் இடை அப்படின்னா மின்னல் போன்ற சிறிதான இடை, விலை மகளிரினுடைய இடைக்கு உவமையா சொல்லியிருக்காருங்க. விடக்கை அப்படின்னா இறைச்சி துண்டு, மிருகம் அப்படின்னா இங்கு நாயை குறித்து சொல்லியிருக்காருங்க. திருநடனம் இடும் அடிகளை உடைய தில்லையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, நாய் போன்ற யான் இடுமயிர் இட்டு கூந்தலை முடிக்கின்ற பொல்லாப்புடைய விலைமகளிரின் அல்குலுக்காகவும் நடை அழகிற்காகவும் அவர் விரும்பும் வார்த்தைகளை கூறி தன் வாயால் பற்றியிருந்த இறைச்சியை இழந்த நாய் போல ஆகிவிட்டேன், என்னை காப்பாற்ற வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 30. பூவானர் போற்றும் புகழ் மதுரை சொக்கரது சீர்பாதம் போற்றி சிவலோகம் சேராமல் தாவாரந்தோறும் தலை புகுந்த நாய் போலே ஆகாத நெஞ்சமே அலைந்து தெரிந்தாயே. இதுதாங்க அந்த பாடல். பூவானர் அப்படின்னா இவ்வுலகில் வாழும் பெரியோர், சீர்பாதம் அப்படின்னா சிறப்பு மிகுந்த திருவடிகள், எனக்கு ஆகாத உள்ளமே இவ்வுலகில் வாழும் பெரியோர் வணங்கும் புகழை உடைய மதுரையில் வீற்றிருக்கின்ற சொக்கரின் சிறப்புடைய திருவடிகளை வணங்கி சிவலோகத்தை அடையாமல் வீட்டு தாழ்வாரம் தோறும் தலையை நுழைத்து அலையும் நாயை போல அலைந்து திரிந்து கெட்டொழிந்தாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 31வது பாடல்.
10 ஓர் 5 13 திரண்டு ஒன்றாய் ஒத்திட்டு நின்றதோர் ஓவியத்தை போற்றாமல் தெத்திட்டு நின்ற திரிகண்ணுக்குள்ளாகி வித்திட்டாய் நெஞ்சே விடவும் அறியாயே. இதுதாங்க அந்த பாடல். வித்திட்டாய் அப்படின்னா விதைத்து விட்டாய், தெத்திட்டு அப்படின்னா ஏமாற்றி திரிகின்ற என் உள்ளமே 10 + 8 + 5 + 13 மொத்தம் 36 தத்துவங்களையும் கடந்து எல்லாவற்றிலும் அதுவாய் நிற்கின்ற ஓவியம் போன்ற சிவபெருமானை வணங்காமல் உன்னை ஏமாற்றி திரிகின்ற கட்புலனுக்கு ஆட்பட்டு உன் அறிவை புற உலகில் விதைத்து விட்டாய், அந்த உலகத்தை விடும் வழியையும் அறியாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. அஞ்சும் உருவாகி 3 8 ஒன்றாய் மிஞ்சி இருந்த விளக்கொளியை போற்றாமல் பஞ்சிலிடு வன்னியைப் போல் பற்றி பிடியாமல் நஞ்சுண்ட கெண்டையை போல் நான் அலைந்து கெட்டேனே. வன்னி அப்படின்னா நெருப்பு, நஞ்சு அப்படின்னா விஷம். 36 தத்துவங்களையும் கடந்த அருள் சோதியை வணங்காமல் பஞ்சிலே இடப்பட்ட நெருப்பை போல் தாவாது விஷமுண்ட கெண்டை மீன் போல் நான் திரிந்து கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. ஊனமுடனே உடையும் புழு கூட்டை மானமுடனே சுமந்து மண்ணுலகின் மாளாமல் ஆனதொரு பஞ்சவர்கள் ஆண்டிருந்த தேசம் விட்டு போனது போலே நாம் போய் பிழைத்தோம் இல்லையே. ஊனம் அப்படின்னா குற்றம், உடையும் அப்படின்னா அழியும், புழு கூடு அப்படின்னா உடல், தேசம் அப்படின்னா நாடு. என் உள்ளமே காமம் முதலான அழுக்குகளுடன் இருந்து என்றாவது ஒரு நாள் இறந்து விழும் உடம்பான புழுக்கூட்டை மானத்துடனே சுமந்து திரிந்து இவ்வுலகில் இறந்து ஒழியாமல் குருகுலவாசிகளான பஞ்ச பாண்டவர்கள் தீயவரை விட்டு தாம் ஆண்டிருந்த நாட்டையும் விட்டு காட்டுக்கு சென்றார் போல நாமும் காமம் முதலான தீமைகளை கைவிட்டு நல் வழியில் சென்று பிழைத்தோம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. ஊற இறைக்கின்ற உப்பிருந்த பாண்டத்தை நாராமல் நாரி நழுவும் புழு கூட்டை வீராம் புறத்தை விரும்புகின்றதெப்படி என்று ஆறாத நாட்டில் அகன்றிருந்தேன் இல்லையே. உப்பிருந்த பாண்டம், நழுவும் புழுக்கூடு, வீராம்புரம் அப்படிங்கிறதெல்லாம் உடம்போட வேறு பெயர்கள் தாங்க. அகன்றிருந்தேன் அப்படின்னா கைவிட்டேன் அப்படின்னு அர்த்தம். தன்னுள் ஊறும் மலத்தை வெளித்தள்ளுவதும் உப்பு வைத்திருந்த மட்பாண்டம் நாளடைவில் அடிவதை போல குளியல் முதலியவற்றால் துர்நாற்றம் வீசாதது போல் தோன்றினாலும் இயல்பால் துர்நாற்றம் நாரி என்றாவது ஒரு நாள் இறந்து போவதும் ஆணவம் குடியிருக்கின்ற நகரம் போன்றதும் ஆன இந்த உடலை அறிவுடைய யாம் விரும்புவது எப்படி என்று ஆராய்ந்து கைவிட்டு இன்பம் குறையாத வீட்டுலகில் போய் நிலை பெற்றிருந்தேன் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 35. அரிய அரித்தேடி அறியா ஒரு முதலை பரிவுடனே போற்றும் பரஞ்சுடரை போற்றாமல் கரிய பெருவாழ்வை நம்பி காமத்து அழிந்தியே அறிவாயில் பட்ட கரியது போல் ஆனேனே. அரி அப்படின்னா திருமால், ஒரு முதல் அப்படின்னா முதல்வனான இறைவன், அழுந்தி அப்படின்னா புதைந்து, அரி அப்படின்னா சிங்கம், கரி அப்படின்னா யானை. கருமையாக இருப்பதால் யானைய கரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. காண்பதற்கு அரியவர் திருமால், அவரே தேடியும் கண்டறிய இயலாத தனி பெரும் முதல்வனும் பெரியோர் வணங்கும் உயர்ந்த ஒளிமயமானவருமான சிவபெருமானை வழிபடாமல் தீய வினைகளால் இருண்ட பெரிய இந்த உலக வாழ்க்கையை உறுதியானது என்று நம்பி காம சேற்றுக்குள் புதைந்து சிங்கத்தின் வாயிலே சிக்கிய யானை போல் தப்பி பிழைக்கும் வழி அறியாதவன் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 36. தந்திரத்தை உண்ணி தவத்தை மிக நிறுத்தி மந்திரத்தை உண்ணி மயங்கி தடுமாறி விந்துருகி நாதமா மேலொளியை காணாமல் அந்தரத்தே கோல் எறிந்த அந்தகன் போலானேனே. தந்திரம் அப்படின்னா சிவாகமம், உண்ணி அப்படின்னா கடைபிடித்து, அந்தரம் அப்படின்னா வான், அந்தகன் அப்படின்னா குருடன். சிவாகமத்தை கடைபிடித்து தவத்தை மிகவும் செய்யாமல் வேத மந்திரங்களை ஓதும் முறையை மேற்கொள்ள எண்ணி அம்மந்திரம் கூறும் பரம்பொருளை அறியாமல் தடுமாறி விந்து நாதங்களை கடந்துள்ள பேரொளியை தரிசிக்காமல் வானில் கோலை வீசிய குருடன் போலானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. விளையாகி பாணனுக்கு வீரடிமை பட்டது பின் சிலையார் கை வேடன் எச்சில் தின்றானை போற்றாமல் அலைவாய் துரும்பது போல் ஆணவத்தினால் அழுங்கி உலைவாய் மெழுகது போல் உருகினையே நெஞ்சமே. சிலையார்க்கை வேடன் அப்படின்னா வில்லை கையில் ஏந்தியவரான வேடரான கண்ணப்ப நாயனார். அழுங்கி அப்படின்னா கட்டுப்பட்டு என் உள்ளமே பானபத்திரருக்காக அவர் அன்புக்கு அடிமையானவராகி மற்றொரு காலத்தில் வில்லேந்திய கண்ணப்ப நாயனாரின் எச்சிலை உண்டவரான சிவபெருமானை வணங்காமல் கடலில் அலைப்பாய்கின்ற துரும்பினை போல் ஆணவ குற்றத்தில் கட்டுப்பட்டு கொல்லனின் வெப்பம் மிகுந்த உலைக்களத்தில் பட்ட மெழுகினை போல் உருகினேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இத்துடன் நெஞ்சோடு புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் இருந்த 37 பாடல்களும் நிறைவு பெற்றன. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.